ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய கலர்ஃபுல்லான பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 125 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வடைப்பருப்புன்னு தனியாகவே கடையில் கிடைக்கும், அதை கூட பயன்படுத்திக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்து வடைக்கு அரைச்சிடலாம். பருப்பு சேர்க்கும்பொழுது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வடை மொறுமொறுப்பாக வரும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிங்கன்னா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நம்ம வலுவலுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா வடை ரொம்ப சாஃப்டாயிரும். வடமாக வரைச்சாச்சு. அதில் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, அதுக்கப்புறமா பீட்ரூட் ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை சின்ன திருவி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக எடுத்து சின்ன சின்ன வடைகளாக தட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும் பொழுது போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடியில் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக சிம் பண்ணிவிடுங்க. நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வடை தட்டும் பொழுது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, ஏதாவது லூஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கலந்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வடை உங்களுக்கு எண்ணெய் உரியாது. வடை நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை ஒரு பேப்பர் டவலில் மாற்றி எடுத்துக்கோங்க. கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா கலருக்காக. காய்கறிகள் பொதுவாக சேர்த்தலை அப்படின்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி சின்ன சின்ன அடைகளாக கூட நம்ம தட்டி எடுத்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். அக்கேஷ்னலாக இந்த மாதிரி நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வடை இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோன்னு டைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், அதோட கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.